ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுன் கேமர் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்டல் டைக்கூனில் லைட் பவர் தான் எடுத்து ப்ளே பண்ண போகிறோம். அங்கேட்டி மறக்காம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். நான் கேம் மோட் ஹேங் ஆகும்னு நினச்சி ஃபாஸ்ட் மோடில் வச்சேன். ஆனால் நான் கேம் அந்தளவுக்கு ஹேங் ஆகலை கைஸ். அங்கிட்டி நம்ம ஃபாஸ்ட் மோடை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இருங்க, ஃபாஸ்ட் மோட் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபாஸ்ட் ஃபுட் ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே லைட் பவர் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. இவனும் எடுக்கல, நல்ல வேலை. லைட் பவர் எடுத்துடுவோம். இங்கே எபிலிட்டி பேடை இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ட்ராப்பில் 2K கலெக்ட் பண்ணோம்ல கைஸ், அது எபிலிட்டி பேட் ஓப்பன் பண்ணிட்டு நான் ட்ராப்பர் கட்டி விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இங்கே குட்டி குட்டி பெட்டிலாம் இருக்குது, அதை எடுப்போம். என்ன கைஸ் அவன் பார்க்காமையா போகிறான்? நான் டாட்டே இன்னி பெரிய பெட்டி இருக்குது பார்க்காமையா போகிற. அந்த குட்டி பெட்டியை எடுத்துகிட்டு நம்ம போய் இன்னொரு ட்ராப்பர் கட்டிடுவோம் கைஸ். கிறிஸ்டல் அடிக்கிறாங்க கைஸ். ஐயோ ஓடு 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 ஓடி. ஐயோ இந்த டைம் டேஷ் பண்ணி ஓடலான்னு பார்த்தா எனர்ஜி முடிச்சிட்டான் கைஸ், முடிச்சிட்டான். சரி, இங்கே வீட்டிலே காசு சேர்ந்துருக்கு. இதை எடுத்துகிட்டு எபிலிட்டி பேடை கட்டி விட்ருவோம். இதையும் கட்டி விட்டு பவர் சி எடுத்துடுவோம். ஏய் என்னடா பிரச்சனை, வீட்டுக்குள்ளே தகராறு பண்ணுற? அப்புறம் அவளை தாண்டாடே நீ ஜிலோ. இருங்க போயிட்டு இது எடுத்து லைட் ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கடா வாடா டேஸ், நீ முடிஞ்சா சண்டைக்கு வாடா. அடிச்சே கொண்டுட்டாங்க கைஸ், அடிச்சே கொண்டு விட்டான் ஐயா. இருங்க இப்போ எடுப்போம். 12 தான் டேமேஜ் போகுதா? அதுக்குள்ளே அவன் தப்பிச்சே ஓடிடுவான்டா என்ன அடிச்சு போட்டு. வெறும் 12 டேமேஜ் உள்ளதா, எப்படா நான் அவனை கொல்றது? இருங்க இவனை கொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். அட பாவிகளா, ரோபக்ஸை காட்சியே எனக்கு கொண்டுட்டிங்களேடா, ரோபக்ஸை காட்டியே கொண்டுட்டிங்களேடா. என்னோடய காசு என்னாலே எடுக்க முடியல. நம்ம போய் வால் கட்டி விட்டு பாஸ் பண்ணிட்டாங்க கைஸ். இருங்க நம்ம ஃபஸ்ட்டு வாழை கட்டி விட்டு போயிடுவோம். அங்கே எபிலிட்டி இருக்கும், அந்த எபிலிட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே எபிலிட்டி ஓப்பன் பண்ணிட்டு லைட் பால் இதை எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். லைட் பாலாக இருங்க எடுத்துகிட்டு ஃபைட்டுக்கு போவோம். ஓகே, நல்லா தான் ஒர்க் ஆகுது. லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணால் தான் எப்படின்னு தெரியுது. இது இந்த மாதிரி இருக்கே, பிளாக் ஃப்ரூட்ஸில் லைட் ரேன்னு சொல்லிவிட்டு லைட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர் வரும்ல, அந்த மாதிரியே இருக்குது கைஸ் இந்த லைட் பாலுங்கிறது. ஒரு அதானோ யாருக்கு தெரியும். வாங்க கைஸ், இவனை இப்போ நம்ம அடிப்போம். அவ்வளோதாங்க கைஸ், அவனுக்கு ஹெல்த்து 11 தான் இருக்குது. எவனோ போய் அடிச்சானா செத்துருவான். இங்கே சாகுறானா? டே எவனோ போய் அடிங்கடா, போங்கடாடே போய் சீக்கிரம். அடிச்சு கொண்டுட்டானுங்க. நீ சீக்கிரம் போ ஓடு 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 ஓடு. எல்லாத்தையும் எடு. ஓகே எடுத்தாச்சு. பின்னாடி 2. ஐயோ பாவி, டே நீ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுருக்கலாடா, அப்படி கூட உனக்கு அந்த 2 ரூபா கேட்குறேன் சொல்லுடா செயின்ஸா மேன். நம்ம போயிட்டு இங்கே ஒரு ட்ராப்பரை கட்டி விட்டுட்டு ஒரு இது ஒரு எபிலிட்டி ஓப்பன் பண்ணியாச்சு, லைட் ஆர்ப்ஸ். இதோ அதே சிமிலர் அட்டாக் மாதிரி தான் கைஸ் இருக்குது. அதான் இந்த லைட் பீம்னு சொல்லிட்டு ஒன்று வரும்ல கைஸ், பிளாக் ஃப்ரூட்டில் அந்த லைட் ஃப்ரூட்டு, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. நம்ம இந்த ஹீலிங் பேடை ஃபஸ்ட்டு கட்டி விட்டு ஒரு இன்னொரு வாலை கட்டி விட்ருவோம். வால் 1 வால் 2 கட்டி விட்டாச்சு. டேய் ஆனால் ரோபோக்ஸை கட்டிக்க தெரியாதடா இருந்துச்சேன். ஃபஸ்ட் நம்ம ஹீல் பண்ணிட்டு போய்ப்போம் கைஸ் ஹெல்த்தை. அடப்பா இதுக்கு ரோபோக்ஸா போடா சீல். காசு கீழே எடுக்க தாண்டா போயிட்டுருக்கேன். 5000 5K மேலே போயிட்டு எதை கட்ட முடியும்? ஒரு எபிலிட்டி பேட் கட்டலாம், இதை கட்டிடுவோம். காசு பற்றாக்குறை கைஸ். அடுத்த பாஸ் வந்தால் தான் கொஞ்சம் காசு சேர்க்க முடியும், பார்க்கலாம். காய்ஸ் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் நம்மளும் 3 இயர்ஸாக வீடியோ போட்டிருக்கோம். 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம் கைஸ், நியர் டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் மனசு வச்சா முடியும். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம பேர் கிங்குங்கிறத பதிச்சுட்டு திருப்பி போயிடுவோம் கைஸ். இங்கே கிறிஸ்டல் வீடு தானே இது? ஆமாங்க கைஸ், நம்ம திருப்பி பேசிக்கு ஓடிடலாம்.
நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு ஃபன் கண்டென்ட் வரும். அதாவது அதை நான் இப்போது இது பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு ஃபன் கண்டென்ட் வரும், அதை பார்த்து இது பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கோ. நான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் போட வேண்டியது, டைம் இல்லைன்னா இன்றைக்கி தான் நான் லீவ் போட்டிருக்கேன். ஃபீவர் கைஸ், ஃபீவர் அங்கிட்டு தான் லீவ் போட்டிருக்கேன். அங்கிட்டு தான் கைஸ் இன்றைக்கி அந்த வீடியோ வர வேண்டியது, வீடியோவில் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் என்ன டக்குன்னு எடிட் பண்ணும்போது ஃபோன் ஸ்டோரேஜ் பற்றில வந்துருச்சு. அங்கிட்டு தான் டக்குன்னு இவனை எலிமெண்டல் பவர் டைக்கோனுக்கு வந்துட்டேன். இருங்க இதுவும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் வாங்கியாச்சு. பெட்டு நல்லா இருக்கே. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். கைஸ், ஐயோ இது அந்த கேரக்டர் ஒன் பீஸில் வர ஏதோ ஒரு கேரக்டர் தானே? ஆமாம், ஒன் பீஸில் வர கேரக்டர் தான். டக்குனு பேர் மறந்துட்டேன். ஐயோ பேர் மறந்துட்டே. இது அந்த ஒன் பீஸில் வர கேரக்டர் தான் கைஸ். கரெக்டாக இல்லையான்னு தெரில, ஆனால் ஒன் பீஸ் அனிமேல பார்த்த மாதிரி ஏதோ ஃபீலிங்கு தெரில. ஆனால் ஒன் பீஸில் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஈஸ், சரி தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. இது ஒன் பீஸில் தான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இந்த கேரக்டரை. காய்ஸ் மேலே டைமும் கிராவிட்டி ஸ்பேஸுன்னு நினைக்கிறேன், அவனுங்களும் போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டேன்னு என்ன. அங்கிட்ட தான் மேலேருந்து கீழே குச்சிட்டேன். திருப்பி போயிட்டு காசை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஹீலிங்ஸை போட்டுருவோம். காசு கலெக்ட் பண்ணியாச்சு. மேலே போய் எப்படியே ஒரு ஹீலிங்ஸை போட்டுருவோம். ஹீலிங்ஸ் ஓகே, ஹீலிங் எடுத்தாச்சு. இன்னும் அடுத்த பாஸ் ஸ்பான் ஆகிறதுக்கு 6 minutes இருக்குது. எவன்டா அவன் கிங்காக இருக்கிறதுனா? ஒன் அண்ட் ஒன்லி கிங்கு எம்ஜிடி. ஓடு இருங்க ஈஸ், அந்த லைட் பாலை போடுவோம். போகிறவள்ள அப்படியே அவன் பேரை போட்டு போயிட்டாங்க ஈஸ். ஓடு. இந்த லைட் பால் நல்லா இருக்கு ஈஸ். இந்த லைட்லேயே கொஞ்சம் நல்லா இருக்க அட்டாக்னால் இந்த லைட் பால் தான் நினைக்கிறேன். இல்லை லைட் ஆர்ப்ஸு அங்கே பாருங்கள், அது ஒன்று தான் போகுது, இது 5-6 போகுது. லைட் ஆர்ப்ஸ் இந்த வச்சுக்கோ. ஐயோ இவன் தாங்க டைமு. ஐயோ இவன்றது எப்படியே தப்பிச்சாக்கிடுவே. ஓடு 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 ஓடு. ஓகே, ப்ளஸ் 35 ஸ்பீடா, சூப்பர். 6 நம்மள்கிட்ட 65K இருக்குது. இதை வச்சு இங்கே ஒரு ட்ராப்பர் கட்டி விட்ருவோம். ஓகே, அடுத்தது கீழே 12K சேர்ந்துருந்துச்சு. அது இன்னும் நம்மள்கிட்ட டைமே உனக்கு என்னடா வேணும், என்ன வேணும்னு கேட்குறேன். இருங்க அவன் போயிட்டுருவான். நம்ம மேலே போய் எதுக்கு ஒரு ஹீலிங்ஸை போட்டுருவோம். இல்லை வெளில போனோம்னா கொண்டுருவானா? போட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் போட்டான். எஸ் கைஸ், சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அடுத்து நான் மேலே போயிட்டு இதான் பண்ணணும். ஐயோ அது பேர் என்னது? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஒரு பெட் எடுக்கணும். எஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டாச்சு, பெட் எடுத்தாச்சு. வந்துட்டேன்டா. இருறா, சும்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து அடிச்சுட்டே இருக்க. நான் தான் இழிச்ச வாயினான்னு கேட்குறேன். ஏன்டா நான் தான் இழிச்ச வாயினா? டேய் ஃபஸ்ட்டு இதை விட்டு தப்பிக்கணும். அவன் நல்ல பவர் எடுத்துட்டானான்ருக்கு. நம்மளுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய பவர்ஸில் எதுவும் கிடைக்கல. நம்ம இது வரைக்கும் அன்லாக் பண்ணியிருக்கிறதே 3 பவர் தான். லைட்டு ஸ்வாடு, அப்புறம் லைட் ஸ்வாடு, லைட் பால், அப்புறம் லைட் ஆர்ப்ஸு. ஐயோ ஹேங் ஆகிடுச்சு. ஹேங் ஆகி விட்டதும் அவ்வளோதான். கேம் க்ராஷ் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே வந்துடுச்சு. இங்கே நம்மளுக்கு காசு வந்துச்சு. போய் இந்த ட்ராப்பர் ஒன்று கட்டி விட்டுட்டு எபிலிட்டி பேட் ஓப்பன் பண்ணலான் தான் பார்த்தேன். ஆனால் என்ன இது ட்ராப்பர் கட்டுறது பெட்டராக தோணுச்சு. அங்கே ட்ராப்பர் கட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பவர் வாங்கி வச்சுருக்கேன், லைட் ஷூட்டர். இது நல்லா இருக்கே, இந்த லைட் ஷூட்ரு இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த லைட் ஷூட்ரு. ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே மேலே ஒரு பவர் இருந்திருக்கும். அந்த பவரை பார்த்துக்கவே மாட்டேன் கேம் ப்ளே பண்ணுற வரைக்கும். இதுங்க பவர் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். அங்கே பில்டிங் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருந்திருக்கும் கைஸ். அந்த பவரை பார்த்து நான் கடைசியில் எடுத்துருக்கவே மாட்டேன். எடிட்டிங்கில் தான் பார்த்தேன் அங்கே ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பவரை
எடுத்து யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது யூஸ் பண்ண முடியல. சரி விடுங்க. ஒரு ட்ராப்பர் வந்துச்சு, அந்த ட்ராப்பரை கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மள்கிட்ட 24K இருக்குது. 24K கைஸ். நான் போய் இந்த கேரக்டரோட பேர் பார்த்துட்டு வந்துட்டேன். அட்மினல் கிஸ்ரு. அட்மினல் கிஸ்ரு கைஸ் இந்த கேரக்டரோட பேர். நான் போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எபிலிட்டிஸ் எல்லாம் அன்லாக் பண்ணிடுவோம். லைட் ஸ்பீடு. அது என்ன லைட் ஸ்பீடு? ஓஹோ இப்படியா? நம்ம மேலே ஒரு பவர் ஆட்டை வந்துடும். அதில் நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியுமா கைஸ்? ஓஹோ ஐயோ இதுக்குள்ள அந்த பவர் போயிடுச்சு. கூல்டவுன் 8 செகண்ட் இருக்கா? நில்றா. அங்கே ஒருத்தர் ஓடிட்டாங்க கைஸ். அங்கே சூப்பர் சானிக் இருக்கிற மாதிரி இல்லை? போய் பார்ப்போம். ஆமாங்க சூப்பர் சானிக்கு. எப்படி இந்த பவர் எடுக்கிறதுன்னு தெரில. ஒருவேளை நம்ம எல்லா பவரையும் முடித்தோம்னா நம்மளுக்கு சூப்பர் சானிக் கேரக்டரோட பவர் கிடைக்குமோ? இருக்கலாம். இல்லை என்றால் ரோபக்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி கூட இருக்கலாம். என்னன்னு எனக்கு தெரியல கைஸ். ஆனால் இப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இருக்கிற எல்லா எலிமெண்டல் பவரையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு ரீபட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சானிக் பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சானிக் பவரை ரீபட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் தெரியலையே. கேமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சானிக் பவரை ரீபட் பண்ணிட்டோம்னா பார்ப்போம் கைஸ். நம்ம சானிக் பவர் எடுக்க ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு 235K சேர்ந்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம போயிட்டு இது ஸ்டேர்ஸ் போட்டுருவோம். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிக் ட்ராப்பர் தான் கட்டணும். அதுதான் நம்மளுக்கு 100Kவாக கிடைக்கும். சீக்கிரமாக நம்மளால் இது பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? சீக்கிரமாக காசு சேர்த்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண முடியும். அப்போ தான். கீழே இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்கு? 230K சேர்ந்துச்சுன்னா ஓகே தான். அதுக்குள்ளே கொண்டுட்டாங்க கீழே போகிறக்குள்ளே. ஒரு பாவி பசங்களா. இங்கே பெட்டு எடுத்துக்கலாம். போயிட்டு போய் பெட்டு எடுத்துகிட்டு கீழே போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்துடுவோம் கீஸ். இங்கே ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு நம்மளோட பேர் இல்லைங்க. செகண்டு என்ன சாணிக்கு? இதுதான் சாணிக்கோட வீடா? என்ன டைம்? சாணிக்கோட வீடு தாங்க கேஸ். அது நம்மளுக்கு இப்போ இதுதான் சேர்ந்துருக்கு. 100K தான் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 100K தான் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் பெட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு காசை கலெக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த சூப்பர் ட்ராப்பரை அன்லாக் பண்ணிடுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு இதுங்க எங்கே போகணும்? இப்போது மேலே போயிட்டு என்னோடய பேரை இது பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸை போட்டு வந்துடுவோம் கைஸ். உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். அடி எங்கடா போகிற? இதுங்க கைஸ் அவனை அப்படியே போட்டு தள்ளியிருக்கும். இங்கே தப்பிச்சு ஓடுறானே. ஓ அதுக்குள்ளே எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்டா இப்படி அவனை போட்டு தள்ள தான் பார்க்குறேன். ஏன் கேட்டை போட்டு விட்டுன்னு வர முடியாதா? எகிரி குச்சி வருவான்டா. கைஸ் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ பாஸ் வேறு ஸ்பான் ஆகிருக்கா. ஐயோ அவன் பின்னாடி தான் வரான். அவன்கிட்ட போட்டு தள்ளி ஆகணும். லைட் பால் ஹெல்ப் மீ. லைட் பால் போய் வச்சிச்சு. அவன் செத்து போயிட்டான் கைஸ். இப்போது இந்த பாஸை டிஃபீட் பண்ணணும் கைஸ். அங்கே செயின் மாதிரி வந்துச்சுல, அதான் சானிக்கோட பவரா தெரியலையே. அப்படின்னு தான் நினைக்கிறேன். சானிக்கோட பவர்னு தான் நினைக்கிறேன். போடாட்டி ஐயோ ஹெல்த்து. வீட்டில் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடலாமா? இல்லை நம்ம தூரத்தில் இன்னும் வேடிக்கை பார்ப்போம். அதுதான் சானிக்கு இருக்கார்ல, நம்ம லாங் ரேஞ்ச் பவர் போடுவோம். செதுறான். எல்லா காசும் எனக்கு. தள்ளி போ, ஓரம் போ. எல்லா காசும் எனக்குடா. ஓகே காசு எடுத்தாச்சு. இப்போ 35K சேர்ந்துருக்கு. நடுவில் நம்ம பேரையும் இது பண்ணிட்டு போயிடலாம். ஓகே வீட்டுக்குள்ளே போயிட்டு காசை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க சூப்பர் ட்ராப்பரை கட்டி விட்ருவோம் கைஸ். ஓகே ஓஹோ காசு நிறையா சேர்ந்துருச்சு. போய் அந்த சூப்பர் ட்ராப்பர் கட்டி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கீழே இருக்க இது எதையும் மிதிக்காமல் போகணும். பாப்பா இங்கே மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் ட்ராப்பரை கட்டி விட்டு தான் மிச்சம் எல்லா வேலையும். போர்ஷன் பேடு. ஓகே போர்ஷன் பேடை போட்டாச்சு. ஹெல்த் போர்ஷனு, ஸ்பீடு போர்ஷனு, அதுக்கப்புறம் என்னது போர்ட்டல் போர்ஷனா? அது என்ன போர்ட்டல் போர்ஷனு? இப்போதைக்கு நான் ஸ்பீடு போர்ஷன் தான் எடுத்துருக்கேன். போர்ட்டல் போர்ஷன்னா டெலிபோர்ட் ஆகுமா கைஸ்? தெரியலையே.
சரி நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்க பார்க்குறேன் இந்த போர்ட்டல் போர்ஷனை. ஏய் இங்கே ஒருத்தர் என்ன மாதிரியே சுற்றிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்குள்ளே வந்து என் பவரவே எடுத்துட்டான். ஏய் கொல்லாம விட மாட்டேன்டா அவனை. ஓடிட்டான்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம இந்த லைட்டை யூஸ் பண்ணி போயிடுவோம். இது லைட் ஃப்ளைட்டு கைஸ், லைட் ஃப்ளைட், பிளாக் ஃப்ரூட்ஸ் லைட் ஃப்ளைட். நான் அடுத்த வீடியோ பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ போடலாமான்னு பார்க்குறேன். பார்க்கலாம் கைஸ். அடுத்த வீடியோ பிளாக் ஃப்ரூட்ஸ், அடுத்த வீடியோ அந்த ஒரு ஃபன்னி வீடியோ அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் போடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டை கட்டி விட்டுறேன் முதல்ல. ஓகே, இதை போட்டாச்சு. அப்புறம் ஹேர் ஸ்ட்ரைக்கர் போடவும் காசு இருக்குது, போய் போட்டுவிட்டு வந்துடுவோம். போ சீக்கிரம் போய் ஹேர் ஸ்ட்ரைக்கரை போட்டு விட்டோம். எங்கே லான்ச் பண்ணலாம் இந்த ஹேர் ஸ்ட்ரைக்கரை? என்ன கைஸ் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பக் ஆயிடுச்சு, எனக்கு தெரியலையே என்னென்னு. எனக்கு தான் பக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஷுவராக எனக்கு தான் பக் ஆகிருக்கும், தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்த இதை வச்சுட்ருவோம், எமர்ஜென்சி டரண்ட்டு. சரி எனர்ஜி டரண்ட்டு, எமர்ஜென்சி இல்லை, எனர்ஜி இதை வச்சுட்ருவோம். இப்போ எனக்கு கீழே போயிட்டு 3 மில்லியன் வேணும். அந்த 3 மில்லியன் இருந்தால் மேலே அந்த இதையும் முடிச்சு விட்டு ரீபர்த் பண்ணிடலாம். ஓகே, நம்மள்ட்ட 4 மில்லியனே சேர்ந்துருச்சு. போயிட்டு இப்போ அந்த இதை கட்டி விட்டுறேன், லக்கி பிளாக்கு. அந்த லக்கி பிளாக் கட்டி விட்டுறேன். மேலே லக்கி பிளாக்கா மிஸ்ட்ரி பிளாக்கா? போகும்போது ஏர் ஸ்ட்ரைக்கரை போட்டு போவோம். எங்கேயும் தெரில, ஏதோ லான்ச் பண்ணியிருக்கேன். வீட்டு மேலே ஒழுகாமல் இருந்தால் சரி. வீட்டு மேலேயே தாங்கி சுடுத்துருக்கு, தள்ளி வந்துட்டேன். ஏய் சூப்பர் சானிக், இங்கே என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எடு டக்க 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 டக்கா. எனர்ஜி டரண்ட் ஹெல்ப் மீ. டுஃப் 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 டுஃப். ஏன் போட்டு தள்ள போகிறான். போட்டு தள்ளிட்டாங்க. சோலி முடிஞ்சு. ஓய் நம்ம அப்படியே ரீபர்த் பண்ணிட்டு கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். அவன் ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தானே, என்ன பண்ணியிருந்தான்? செதன் படிச்சுட்டு வரேன். நம்ம ரீபர்த் பண்ணிடுவோம். என்ன மெசேஜ் பண்ணியிருந்தானா வந்து, ஐயோ மறந்துட்டேனே. ஐ எம் சூப்பர் சானிக்குன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இதில். ஐ எம் சூப்பர் சானிக்குன்னு மெசேஜ் பண்ணியிருந்தான். சரி கைஸ், பை ஃப்ரம் ஜிடி. இருங்க இருக்கிற எல்லாத்தையும் ஸ்பீடுக்கு போட்டு விட்றலாம். ஸ்பீடுக்கு போட்டு சரி ஓகே கைஸ், பை ஃப்ரம் ஜிடி. பை கைஸ். இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.